அப்புறம் நான் நைட்டு அந்த பானை இந்த பானை இந்த பானை வந்து சொல்லிச்சு என்கிட்ட, எனக்கு ரொம்ப குளிருது, என்னை காப்பாத்து அப்படின்ட்டு. அப்படியா? சும்மா கற்பனையில் சொன்னீங்களா? ஏன் அப்படி கை விட்டு இப்படி பார்த்தேன், நான் குளிருச்சு. அப்போ அந்த பானை குளிரல. உங்களுக்கு கை வைக்கும் போது குளிரிச்சா? அதே மாதிரி பானைக்கு குளிர் பண்ணி வைக்கிறீங்களா? ஏன்? எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அதான் ஏன் தோணுச்சு அப்படி? தண்ணிக்குள்ளே இருக்கிறனாலையா? தண்ணிக்குள்ளேயே இருக்கிற ரொம்ப நேரம், அதனால அதுக்கு குளிர் எப்படி தோணுச்சா அவனுக்கு? நேற்றுலேருந்து இருந்ததுல அதனால. அது பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்த புதுப்பானையை இப்படி தண்ணிக்குள்ளே ஊற போட்டு அதை உள்ளே அதை எரிக்கிறதுக்கு வைக்கிறோலாம் போட்டிருப்பாங்க. அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக்கினா தான் பொங்கும் போது நமக்கு பொங்கலோட மண் வராது. அப்புறம் இந்த ஸ்மெல்லெல்லாம் அடிக்காது, மண்ணோட ஸ்மெல்லெல்லாம். அப்புறம் நம்ம நிலத்தில் இருக்கிறது மண் தானே, அதுக்கு மழை பெஞ்சா குளிருதா? இல்லைல்ல. ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் குளிருதுன்னு சொல்லி இல்லப்பா, அது அப்பப்பதான் மழை பெய்யுது. ஆனா இதுல எப்பயுமே உள்ளதானே உட்காந்துருக்கு. இது உள்ளே உட்காந்துருக்கு, அதனாலயா? அது மேலே பிள்ளைக்கு இறக்கம் வந்துருச்சு. வெரி குட். அது குளிராது, அதெல்லாம் தாங்குகிற சக்தி அதுக்கு இருக்குது. நமக்கு தான் எதையும் தாங்க முடியாது. கை கொடுங்க. வெரி குட். உங்களோட சிந்தனைக்கு இந்த இறக்க குணத்துக்கு